ஒரு நிமிடம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்வதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்மையான காரணம் யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? சூழ்நிலையா, அதிர்ஷ்டமா, மற்ற மனிதர்களா, அல்லது நீங்களே அறியாமல் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களா? ஒரு சிறிய எண்ணம், என்னால் முடியாது, நான் போதுமானவன் இல்லை, என் வாழ்க்கை இப்படித்தான். இந்த 3 வாக்கியங்கள் மட்டும் போதும் ஒரு மனிதனின் கனவுகளையும் தன்னம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் மெதுவாக அழிக்க. ஆனால் அதே மனதில் ஒரு புதிய எண்ணம் பிறந்தால் என்ன ஆகும்? நான் மாற முடியும், நான் கற்றுக்கொள்ள முடியும், என் வாழ்க்கையை நானே உருவாக்க முடியும். அந்த ஒரு எண்ணமே ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாறும். உண்மை என்னவென்றால், நாம் வாழ்க்கையை வாழவில்லை, நம் எண்ணங்கள்தான் நம் வாழ்க்கையை வாழ்கின்றன. நாம் தொடர்ந்து நினைப்பதைப் போலவே பேசுகிறோம், பேசுவதைப் போலவே செயல்படுகிறோம், செயல்படுவதைப் போலவே பழக்கங்களை உருவாக்குகிறோம். அந்த பழக்கங்களே நம் எதிர்காலத்தை அமைக்கின்றன. இந்த வீடியோவில் உங்கள் மனதின் மறைந்திருக்கும் சக்தியை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உள்மன மகிழ்ச்சியை எப்படி உருவாக்குவது? தினமும் ஒரு சிறந்த மனிதராக எப்படி வளர்வது? உறவுகளை எப்படி வலிமையாக்குவது? மன அழுத்தத்தில் இருந்து எப்படி மீண்டு வருவது? எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் எப்படி வாழ்வது? எல்லாவற்றையும் ஆழமாக பார்க்கப் போகிறோம். ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் கேட்காதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் வாழ்க்கையோடு இணைத்து பாருங்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்கள்ல நீங்க கேட்கப் போகும் ஒரு சிந்தனை, ஒரு முடிவு, ஒரு புதிய பார்வை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 ஆண்டுகளை மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கலாம். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மெதுவாக மூடி ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து வெளிவிடுங்கள். வெளி உலகத்தின் சத்தங்களை மறந்து உங்கள் உள்மனதின் அமைதியான குரலை கேட்கத் தொடங்குங்கள். இன்று நீங்கள் வாழும் வாழ்க்கை, நீங்கள் அடைந்த வெற்றிகள், நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், இவை அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது உங்கள் எண்ணங்கள்தான். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை போன்றது. அந்த விதை எப்படி இருக்கிறதோ அதைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் வளரத் தொடங்கும். பயம், சந்தேகம், கவலை போன்ற எண்ணங்களை வளர்த்தால் வாழ்க்கை சுமையாக தோன்றும். ஆனால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் தெளிவான இலக்குகளை மனதில் விதைத்தால் அதே வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் நிறைந்த அழகான பயணமாக மாறும். இந்த பயணத்தில் உங்கள் மனதின் மறைந்திருக்கும் சக்தியை புரிந்து கொண்டு உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும் என்பதை எளிமையாகவும் ஆழமாகவும் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். வாருங்கள், உங்கள் எண்ணங்கள் மாறும் அந்த தருணத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையும் மாறத் தொடங்கட்டும். அத்தியாயம் 1. மனநிலையின் மாபெரும் சக்தி. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி என்ன என்று கேட்டால் பலர் பணம், கல்வி, அதிர்ஷ்டம் அல்லது சூழ்நிலை என்று பதிலளிப்பார்கள். ஆனால் உண்மையில் இவை அனைத்தையும் விட வலிமையான ஒரு சக்தி நமக்குள் இருக்கிறது. அது நம் மனநிலை. ஒரே சூழ்நிலையில் 2 மனிதர்கள் நிற்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒருவருக்கு அது ஒரு பிரச்சனையா தெரிகிறது, இன்னொருவருக்கு அதே விஷயம் ஒரு புதிய வாய்ப்பாக தெரிகிறது. சூழ்நிலை ஒன்றுதான், ஆனால் முடிவுகள் வேறுபடுவதற்கு காரணம் அவர்கள் பார்த்த விதமும் சிந்தித்த விதமும் தான். ஒவ்வொரு நாளும் நம் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. நாம் விழித்து கொள்ளும் முதல் நொடியிலிருந்து உறங்கும் கடைசி நிமிடம் வரை மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். அந்த குரல் சில நேரங்களில் நமக்கு தைரியம் கொடுக்கும், சில நேரங்களில் நம்மையே சந்தேகப்பட வைக்கும். என்னால் இதை செய்ய முடியுமா? நான் தோற்றுவிட்டால் என்ன ஆகும்? மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? நான் போதுமான திறமை உள்ளவனா? இப்படிப்பட்ட கேள்விகள் பலரின் மனதிலும் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் உண்மை அல்ல.
நீங்கள் இரவில் தனியாக ஒரு பாதையில் நடந்து செல்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். தூரத்தில் ஒரு மரத்தின் நிழல் மனிதன் நிற்பது போல தெரிகிறது. இதயம் வேகமாக துடிக்கிறது. பயம் அதிகரிக்கிறது. ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அது வெறும் மரக்கிளை மட்டும்தான் என்று தெரிகிறது. அப்படியே நம் வாழ்க்கையிலும் பல பயங்கள் உண்மையில் நடக்காத விஷயங்களை பற்றிய கற்பனைகளாகவே இருக்கின்றன. மனம் உருவாக்கும் கதைகளை நாம் நம்பிவிடுகிறோம். அந்த கதைகளுக்காகவே கவலைப்படுகிறோம். அந்த கவலைகள் நம் செயல்களை தடுக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பல மனிதர்களின் பயணம் ஒரு பெரிய மாற்றத்துடன் தொடங்கவில்லை. அவர்களின் மனதில் ஏற்பட்ட ஒரு சிறிய மாற்றத்துடன் தொடங்கியது. ஒரு தோல்வியை அவர்கள் முடிவாக பார்க்கவில்லை. அது ஒரு பாடம் என்று பார்த்தார்கள். ஒரு நிராகரிப்பை அவர்கள் அவமானமாக நினைக்கவில்லை. அது சரியான வாய்ப்பை நோக்கி நகர்த்தும் ஒரு வழிகாட்டி என்று நினைத்தார்கள். ஒரு பிரச்சினையை அவர்கள் சாபமாக பார்க்கவில்லை. அது தங்களை வலிமையாக்க வந்த பயிற்சி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் மனநிலையின் மாபெரும் சக்தி. ஒரு சிறிய விதையை எடுத்து பாருங்கள். அதை உங்கள் கையில் வைத்தால் அது ஒரு சாதாரண விதையாக தோன்றும். ஆனால் அதை நல்ல மண்ணில் விதைத்து தண்ணீர் ஊற்றி சரியாக பராமரித்தால் ஒரு நாள் அது பெரிய மரமாக வளர்கிறது. அதேபோல் ஒரு சிறிய நேர்மறை எண்ணம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. நான் கற்றுக்கொள்ள முடியும். நான் தினமும் முன்னேறி கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனதில் தொடர்ந்து வளரும்போது உங்கள் செயல்களும் மாறத் தொடங்கும். செயல்கள் மாறும்போது பழக்கங்கள் மாறும். பழக்கங்கள் மாறும்போது வாழ்க்கையின் திசையும் மாறும். பலர் வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்பு வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கை மாறுவது பெரிய நிகழ்வுகளால் அல்ல, சிறிய சிந்தனைகளால். காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு சலிப்பான நாள் என்று நினைக்கும் மனிதரின் அனுபவமும், இன்று நான் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நினைக்கும் மனிதரின் அனுபவமும் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. மனம் எதை எதிர்பார்க்கிறதோ அதையே அதிகமாக கவனிக்கத் தொடங்குகிறது. நீங்கள் எப்போதும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்தால் உங்கள் கண்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தெரியும். ஆனால் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தால் அதே உலகம் புதிய கதவுகளை திறக்கத் தொடங்கும். இதற்காக ஒரு எளிய பயிற்சியை இன்று முதல் தொடங்கலாம். எப்போதெல்லாம் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணம் தோன்றுகிறதோ உடனே உங்களிடம் ஒரு புதிய கேள்வியை கேளுங்கள். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இந்த அனுபவம் என்னை எப்படி வலிமையாக்கும்? இப்போது நான் எடுக்கக்கூடிய சிறிய அடுத்தபடி என்ன? இந்த கேள்விகள் உங்கள் கவனத்தை பயத்திலிருந்து செயல்பாட்டிற்கு மாற்றும். மனம் ஒரு தோட்டம் போன்றது. அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் களைகள் தானாகவே வளர்ந்துவிடும். அதைப் போலவே கவலை, கோபம், சந்தேகம் போன்ற எண்ணங்களும் இயல்பாக மனதில் தோன்றலாம். ஆனால் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்க வேண்டும். தினமும் பராமரிக்க வேண்டும். தேவையில்லாத களைகளை அகற்ற வேண்டும். அதே போல நம் மனதிலும் நல்ல எண்ணங்களை தினமும் விதைக்க வேண்டும். நன்றியுணர்வு, தன்னம்பிக்கை, பொறுமை, முயற்சி மற்றும் நம்பிக்கை போன்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் இன்று இருக்கும் இடம் உங்கள் நேற்றைய எண்ணங்களின் விளைவு. நீங்கள் நாளை இருக்கும் இடம் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எண்ணங்களால் உருவாகும். எனவே உங்கள் மனம் சொல்வதையெல்லாம் நம்பாதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் மனத்திற்கு நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியுலகில் இல்லை. அது உங்கள் சிந்தனையின் தரத்தில் இருக்கிறது. உங்கள் மனநிலை மாறும் அந்த நொடியில் உங்கள் பார்வை மாறும். பார்வை மாறும்போது முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும்போது பழக்கங்கள் மாறும். பழக்கங்கள் மாறும்போது உங்கள் எதிர்காலமும் புதிய வடிவம் பெறும். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தொடர்ந்து எந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்கிறீர்களோ மெதுவாக உங்கள் வாழ்க்கை அதே திசையில் நகரத் தொடங்கும். எனவே
உங்கள் மனதை உங்கள் மிகப்பெரிய நண்பனாக மாற்றுங்கள். அது உங்களை நீங்கள் நினைத்ததை விட உயரமான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். அத்தியாயம் 2. உள்மன மகிழ்ச்சியை கண்டறிதல். மகிழ்ச்சி, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் பணத்தை தேடுகிறார், மற்றொருவர் புகழை தேடுகிறார், இன்னொருவர் பதவி, சொத்து, ஆடம்பரம், உறவுகள் என்று பல விஷயங்களை தேடி அலைகிறார். ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒன்றுதான்: மனநிறைவும் மகிழ்ச்சியும். ஒரு நிமிடம் உங்களையே கேட்டுப் பாருங்கள். நான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? அல்லது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறேனா? நம்மில் பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியை ஒரு இலக்காக நினைக்கிறோம். நல்ல வேலை கிடைத்தால் மகிழ்ச்சி, அதிக சம்பளம் வந்தால் மகிழ்ச்சி, சொந்த வீடு வாங்கினால் மகிழ்ச்சி, புதிய வாகனம் வாங்கினால் மகிழ்ச்சி, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைத்தால் மகிழ்ச்சி. ஆனால் வாழ்க்கை ஒரு விசித்திரமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஆசைப்பட்டதை அடைந்த பிறகு சில நாட்கள் மட்டுமே அந்த மகிழ்ச்சி நீடிக்கிறது. அதன் பிறகு அது சாதாரணமாகி விடுகிறது. உடனே மனம் இன்னொரு ஆசையை தேட ஆரம்பிக்கிறது. இதுதான் முடிவில்லாத ஓட்டம். நாம் நினைப்பது என்னவென்றால், வெளியில் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று. ஆனால் உண்மையில் மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்கும் பொருள் அல்ல. அது உள்ளிருந்து மலரும் ஒரு உணர்வு. ஒரு குழந்தையை பாருங்கள். ஒரு சிறிய பட்டாம்பூச்சியை பார்த்தாலே சிரிக்கிறது. மழை துளிகளில் நனைந்தாலே மகிழ்கிறது. காரணம், அதன் மகிழ்ச்சி எந்த பொருளையும் சார்ந்திருக்காது. வயது அதிகரிக்க அதிகரிக்க நாம் மகிழ்ச்சிக்கு பல நிபந்தனைகளை உருவாக்கி விடுகிறோம். இது கிடைத்தால் தான் மகிழ்ச்சி, அவர் என்னை பாராட்டினால்தான் மகிழ்ச்சி, எல்லோரும் என்னை ஏற்றுக்கொண்டால்தான் மகிழ்ச்சி. இந்த நிபந்தனைகள் அதிகமாகும் போது மகிழ்ச்சி நம்மை விட்டு மெதுவாக விலகத் தொடங்குகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது எதுவும் குறையாத வாழ்க்கையில் இல்லை, இருப்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையில்தான் இருக்கிறது. ஒரு சிறிய கதையை நினைத்து பாருங்கள். 2 மனிதர்கள் ஒரே மழையை பார்க்கிறார்கள். ஒருவர், இன்று எல்லா திட்டங்களும் கெட்டுப்போய்விட்டது என்று வருத்தப்படுகிறார். இன்னொருவர், எவ்வளவு அழகான குளிர்ந்த காற்று என்று ரசிக்கிறார். மழை ஒன்றுதான், ஆனால் அனுபவம் வேறு. காரணம் வெளிப்புற சூழ்நிலை அல்ல, உள்மன நிலை. உள்மன மகிழ்ச்சியை வளர்க்கும் மிக எளிய பழக்கம் நன்றியுணர்வு. நன்றியுணர்வு என்பது பெரிய சாதனைகளுக்காக மட்டும் நன்றி சொல்வது அல்ல. வாழ்க்கையின் சிறிய பரிசுகளை கூட உணர்ந்து மகிழ்வது. காலை விழித்ததும் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள். உங்கள் கண்கள் இந்த உலகத்தை பார்க்கின்றன. உங்கள் கால்கள் உங்களை நடக்கச் செய்கின்றன. உங்கள் கைகள் வேலை செய்கின்றன. உங்களுக்காக அக்கறை கொள்ளும் சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இவை அனைத்தும் நாம் தினமும் கவனிக்காமல் கடந்து செல்லும் அதிசயங்கள். ஒரு நாள் இவற்றில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் மட்டுமே அதன் மதிப்பு நமக்கு புரியும். அதனால் வாழ்க்கை நமக்கு கொடுத்திருப்பதை முதலில் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் ஒரு சிறிய பழக்கத்தை உருவாக்குங்கள். கண்களை திறந்த உடனே 3 விஷயங்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். இன்று நான் உயிருடன் இருப்பதற்கு நன்றி. எனக்கு கிடைத்த இந்த புதிய நாளுக்கு நன்றி. என் வாழ்க்கையில் இருக்கும் அன்பான மனிதர்களுக்கு நன்றி. இந்த எளிய பழக்கம் உங்கள் மனதை மெதுவாக மாற்றத் தொடங்கும். நன்றியுணர்வு அதிகரிக்கும் போது குறைகளை தேடும் பழக்கம் குறையும். ஒப்பிடும் மனநிலை குறையும். பொறாமை குறையும். அமைதி அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களின் கருத்துக்களிடம் ஒப்படைக்காதீர்கள். யாராவது பாராட்டினால் மகிழ்ச்சி, திட்டினால் சோகம் என்ற வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்காது. மற்றவர்களின் வார்த்தைகள் காற்றைப் போல மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் உள்மனம் உறுதியாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குறைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒரு ரோஜா பூவும் ஒரு மல்லிகை பூவும் ஒரே வாசனையை கொடுக்காது.
ஆனால் இரண்டுக்கும் தனித்தனி அழகு இருக்கிறது. அதேபோல ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வேகம், தனிப்பட்ட பாதை, தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பாதையில் கவனம் செலுத்தும் போது மனம் தேவையற்ற சுமைகளிலிருந்து விடுபட ஆரம்பிக்கும். மகிழ்ச்சி என்பது பெரிய நிகழ்வுகளில் மட்டுமில்லை, குடும்பத்துடன் பகிர்ந்து சாப்பிடும் ஒரு உணவில் இருக்கிறது. மழைக்கு பிறகு வீசும் குளிர்ந்த காற்றில் இருக்கிறது. ஒரு நண்பரின் சிரிப்பில் இருக்கிறது. ஒரு குழந்தையின் விளையாட்டில் இருக்கிறது. அமைதியாக குடிக்கும் ஒரு கோப்பை தேநீரில் இருக்கிறது. இந்த சிறிய தருணங்களை ரசிக்கத் தெரிந்தவர்கள் வாழ்க்கையின் பெரிய சவால்களையும் எளிதாக எதிர்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சியை தேடுவதில்லை, அதை தினமும் உருவாக்குகிறார்கள். இன்று முதல் ஒரு முடிவை எடுங்கள். இல்லாததை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக இருப்பதை எண்ணி மகிழுங்கள். கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சிரிப்பை உங்களுக்கே பரிசாக கொடுங்கள். உங்கள் மனதில் அமைதியை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றியுணர்வை உங்கள் தினசரி பழக்கமாக மாற்றுங்கள். அப்பொழுது வெளிப்புற சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் முழுமையாக மாறிவிடும். ஏனென்றால் உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, உண்மையான வெற்றி புகழில் இல்லை, உண்மையான மகிழ்ச்சி எந்த பொருளிலும் இல்லை. அது உங்கள் உள்மனத்தில் ஏற்கனவே இருக்கிறது. அதை உணரத் தொடங்கும் நொடியில் வாழ்க்கை ஒரு சுமையாக அல்ல, ஒரு அழகான பரிசாக உங்களுக்கு தோன்றும். அத்தியாயம் 3, சுய முன்னேற்ற மாஸ்டரி. இந்த உலகத்தில் மாறாத ஒரே விஷயம் மாற்றம்தான். ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகின்றன. புதிய தொழில்நுட்பங்கள் பழையவற்றை மாற்றுகின்றன. நேற்று சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் இன்று சாதாரணமாகிவிட்டன. உலகம் இவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் போது நாமும் நம் மனதையும் அறிவையும் திறமைகளையும் தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பலர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அந்த மாற்றத்திற்கு தேவையான சிறிய செயல்களை மட்டும் செய்ய தயங்குகிறார்கள். அவர்கள் வெற்றியை விரும்புகிறார்கள், ஆனால் ஒழுக்கத்தை விரும்புவதில்லை. அவர்கள் தன்னம்பிக்கையை விரும்புகிறார்கள், ஆனால் கற்றுக்கொள்ளும் பொறுமையை வளர்த்து கொள்வதில்லை. அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய பழக்கங்களை மாற்ற மறுக்கிறார்கள். உண்மையில் சுய முன்னேற்றம் என்பது ஒரு இலக்கு அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம். ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை பார்த்து ஒரே நாளில் அழகான சிலையை உருவாக்குவதில்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத பகுதிகளை அகற்றுகிறார். ஒவ்வொரு சிறிய அடியும் அந்த கல்லை ஒரு கலைப்படைப்பாக மாற்றுகிறது. அதேபோல நம்முடைய வாழ்க்கையும் தினசரி சிறிய மாற்றங்களால் உருவாகிறது. பலர் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறார்கள். அவர்களின் சம்பளம், அவர்களின் வீடு, அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் சாதனைகள். இந்த ஒப்பீடு ஆரம்பத்தில் ஒரு சிறிய எண்ணமாக இருக்கும், ஆனால் மெதுவாக அது தன்னம்பிக்கையை அழிக்கும் ஒரு பழக்கமாக மாறிவிடும். உங்களை நீங்கள் யாருடனும் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதர் நேற்றிருந்த நீங்கள்தான். நேற்றை விட இன்று கொஞ்சம் அதிகம் கற்றுக்கொண்டீர்களா? நேற்றை விட இன்று கொஞ்சம் அமைதியாக சிந்திக்கிறீர்களா? நேற்றை விட இன்று ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் உங்கள் உண்மையான வளர்ச்சியை அளவிடும். சுய முன்னேற்றத்தின் முதல் படி சுய விழிப்புணர்வு. நம்மை பற்றி நாமே உண்மையாக புரிந்து கொள்வது. நமக்கு என்ன திறமை இருக்கிறது? எந்த வேலை நமக்கு இயல்பாக வருகிறது? எந்த சூழ்நிலைகளில் நாம் அதிகம் கோபப்படுகிறோம்? எந்த பயம் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லும்போது நம் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் பல உண்மைகள் வெளிப்படத் தொடங்கும். ஒரு கப்பலின் கேப்டன் தன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளாமல் இலக்கை அடைய முடியாது. அதேபோல் நாம் தற்போது எங்கு இருக்கிறோம் என்பதை அறியாமல் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதையும் தெளிவாக முடிவு செய்ய முடியாது. சுய விழிப்புணர்வு என்பது குறைகளை எண்ணி வருத்தப்படுவது அல்ல, அவற்றை உணர்ந்து மேம்படுத்த முடிவு செய்வது. உங்கள் பலத்தை அறிந்து கொள்ளுங்கள்,
அதை மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை மெதுவாக மாற்றத் தொடங்குங்கள். இதுவே உண்மையான வளர்ச்சி. சுய முன்னேற்றத்தின் இரண்டாவது தூண் தொடர் கற்றல். பள்ளி அல்லது கல்லூரி முடிந்தவுடன் கற்றல் முடிந்து விடாது. உண்மையான கற்றல் அப்போதுதான் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்தை அறிய முயற்சி செய்யுங்கள். ஒரு நல்ல புஸ்தகத்தின் சில பக்கங்களை படியுங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல உரையை கேளுங்கள். ஒரு அனுபவமுள்ள மனிதரிடம் இருந்து ஒரு புதிய பார்வையை பெறுங்கள். இவை அனைத்தும் உங்கள் மனதை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் வைத்திருக்கும். ஒரு நாளில் 10 பக்கங்கள் மட்டுமே படித்தாலும் ஒரு வருடத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு நாளில் 10 நிமிடங்கள் மட்டுமே ஒரு புதிய திறமையை பயிற்சி செய்தாலும் ஒரு வருடத்தின் முடிவில் அந்த திறமை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கும். சிறிய செயல்களின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு துளி தண்ணீர் தனியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அதே துளி தொடர்ந்து விழுந்தால் கடினமான பாறையை கூட வடிவமைக்க முடியும். அதே போல தினசரி ஒழுக்கமான முயற்சி எந்த மனிதனையும் மாற்றும். பலர் ஊக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். மனம் வந்தால் வேலை செய்கிறார்கள். மனம் இல்லை என்றால் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் ஊக்கத்தை நம்புவதில்லை. அவர்கள் பழக்கத்தை நம்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிறிய செயல்களை தொடர்ந்து செய்வதே அவர்களின் ரகசியம். சில நாட்களில் முன்னேற்றம் வேகமாக இருக்கும். சில நாட்களில் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் விதையை நட்ட மறுநாளே மரம் வளரவில்லை என்பதற்காக யாரும் அதை பிடுங்கி எறிவதில்லை. அதற்கு நேரம் கொடுக்கிறார்கள். தண்ணீர் ஊற்றுகிறார்கள். பொறுமையாக காத்திருக்கிறார்கள். அதே பொறுமை நம் வாழ்க்கைக்கும் தேவை. நீங்கள் இன்று செய்யும் சிறிய முதலீடுகள் நாளைய பெரிய வெற்றிகளை உருவாக்கும். ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல முடிவு, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. சுய முன்னேற்றம் என்பது மற்றவர்களுக்கு நீங்கள் சிறந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக அல்ல. நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் சிறந்த மனிதரை வெளிக்கொண்டு வருவதற்காக. ஒவ்வொரு காலையிலும் உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுங்கள். இன்று நான் நேற்றை விட கொஞ்சம் சிறந்தவராக இருப்பேன். இன்று நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வேன். இன்று நான் என் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியாவது எடுத்து வைப்பேன். இந்த சிறிய வாக்குறுதிகள் நாளடைவில் உங்கள் அடையாளமாக மாறிவிடும். ஒரு வருடத்திற்கு முன் இருந்த மனிதரை விட இன்று நீங்கள் வலிமையானவராக இருப்பீர்கள். இன்றிருக்கும் உங்களை விட ஒரு வருடம் கழித்து இன்னும் அறிவுள்ளவராக இருப்பீர்கள். ஏனென்றால் தினசரி ஒரு சதவீத வளர்ச்சி கூட காலத்தின் சக்தியுடன் சேரும்போது அசாதாரணமான மாற்றத்தை உருவாக்கும். எனவே வாழ்க்கை உங்களை மாற்றும் நாளுக்காக காத்திருக்காதீர்கள். நீங்களே உங்களை வடிவமைக்கத் தொடங்குங்கள். தினமும் ஒரு நல்ல சிந்தனை, தினமும் ஒரு புதிய கற்றல், தினமும் ஒரு சிறிய செயல். இந்த மூன்றையும் தொடர்ந்து கடைப்பிடித்தால் ஒரு நாள் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை உங்கள் முன்னால் நிஜமாக நிற்கும். அதுதான் சுய முன்னேற்றத்தின் உண்மையான மாஸ்டரி. அத்தியாயம் 4. உறவுகளை அழகாக வளர்த்தெடுத்தல். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் என்ன? பணம் அல்ல, பதவி அல்ல, புகழும் அல்ல. அவன் வாழ்க்கை பயணத்தில் அவனோடு இணைந்து நடக்கும் நல்ல உறவுகள்தான் அவனுடைய மிகப்பெரிய செல்வம். ஒரு வெற்றிகரமான தொழில் வாழ்க்கை இருந்தாலும் வீட்டிற்கு திரும்பும் போது பேசுவதற்கு யாரும் இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு முழுமை இருக்காது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மனிதர்களால் பாராட்டப்பட்டாலும் மனதை புரிந்து கொள்ள ஒரு மனிதர் கூட இல்லை என்றால் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கும். அதனால தான் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிப்பது நாம் சம்பாதிக்கும் பணம் அல்ல, நாம் உருவாக்கும் உறவுகள்தான். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இன்னைக்கு உறவுகள் இவ்வளவு எளிதாக உடைந்து போகின்றன? ஏன் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரிவுகளாக மாறுகின்றன? ஏன் ஒரே வீட்டில் வாழ்பவர்களுக்குள் கூட மனதளவில் பெரிய தூரம் உருவாகிறது? இதற்கான காரணம் பெரும்பாலும் வெளிப்புற சூழ்நிலை அல்ல, நமது எண்ணங்களும் நமது அணுகுமுறையும் தான்.
பல நேரங்களில் நாம் ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு முன்பே அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஒரு செய்திக்கு அவர் உடனே பதில் அளிக்கவில்லை என்றால் அவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்று முடிவு செய்கிறோம். அவர் அமைதியாக இருந்தால் அவர் அகங்காரமாக இருக்கிறார் என்று நினைக்கிறோம். அவர் ஒரு தவறு செய்தால் அவர் எப்போதுமே இப்படித்தான் என்று முத்திரை குத்திவிடுகிறோம். ஒரு நொடியின் அனுபவத்தை வைத்து ஒரு மனிதனின் முழு குணத்தையும் தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தெரியாத பல போராட்டங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கலாம். அவருடைய அமைதிக்கு பின்னால் ஒரு வேதனை இருக்கலாம். அவருடைய கோபத்திற்கு பின்னால் ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். அவருடைய கடினமான வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு காயம் இருக்கலாம். இதை புரிந்து கொள்ளத் தொடங்கும் போதுதான் உறவுகள் ஆழமாக மாறுகின்றன. ஒரு நல்ல உறவின் முதல் அடித்தளம் கவனமாக கேட்பது. நம்மில் பலர் கேட்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். மற்றவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று மனதில் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதனால் அவருடைய வார்த்தைகள் மட்டுமே நம் காதில் விழுகின்றன. அவருடைய உணர்வுகள் நம் மனதை தொடுவதில்லை. ஒருவர் உங்களிடம் மனம் திறந்து பேசும்போது அவருக்கு உடனடியாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அவருக்கு தேவைப்படுவது ஒரு தீர்வு அல்ல, அவரை புரிந்து கொள்ளும் ஒரு மனம். அவரை குறுக்கிடாமல் அமைதியாக முழு கவனத்துடன் கேட்கும் ஒரு மனிதர். ஒருவர் பேசும்போது அவருடைய கண்களை பாருங்கள். அவருடைய குரலில் இருக்கும் உணர்வை கவனியுங்கள். அவர் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளையும் உணர முயற்சி செய்யுங்கள். அப்போது அவர் உங்களிடம் பாதுகாப்பாக உணர்வார். அங்கே நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் உறவுகள் வேரூன்றும். இரண்டாவது முக்கியமான குணம் மற்றவரின் இடத்தில் இருந்து சிந்திப்பது. இதையே நாம் புரிதல் என்று அழைக்கலாம். ஒரு சிறிய சம்பவத்தை நினைச்சு பாருங்கள். நீங்கள் சாலையில் செல்லும்போது ஒரு மனிதர் திடீரென்று கோபமா பேசுறார். உடனே உங்களுக்கும் கோபம் வருகிறது. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அவர் மருத்துவமனைக்கு அவசரமாக செல்லும் நிலையில் இருந்தார் என்று தெரிந்தால் உங்கள் கோபம் என்ன ஆகும்? அது உடனே கரைந்துவிடும். ஏன்? ஏனென்றால் உங்களுடைய பார்வை மாறிவிட்டது. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்மையில் கருத்து வேறுபாடுகள் அல்ல, பார்வை வேறுபாடுகள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் உலகத்தை பார்க்கிறான். நீங்கள் பார்த்த வாழ்க்கையை அவர் பார்த்திருக்க மாட்டார். அவர் சந்தித்த கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்க மாட்டீர்கள். அதனால் அனைவரும் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கைக்கு எதிரானது. ஒரு நல்ல உறவை உருவாக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை விட புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்க வேண்டும். விவாதத்தில் வெற்றி பெறுவது எளிது, ஆனால் ஒரு மனதை வெல்வது மிகவும் அரிது. அன்பான வார்த்தைகள் பல உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்க முடியும். ஒரு உண்மையான மன்னிப்பு பல வருடங்களாக இருந்த தூரத்தை குறைக்க முடியும். ஒரு சிறிய சிரிப்பு கூட ஒரு பெரிய சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதேபோல் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். நமக்காக தினமும் செய்யப்படும் சிறிய உதவிகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு தாய் சமைக்கும் உணவு, ஒரு தந்தையின் அமைதியான தியாகம், ஒரு நண்பரின் அக்கறை, ஒரு வாழ்க்கை துணையின் பொறுமை, இவற்றை நாம் பல நேரங்களில் கவனிப்பதே இல்லை. ஆனால் ஒரு எளிய நன்றி என்ற வார்த்தை உறவுகளை இன்னும் வலிமையாக்கும். மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வதற்கு பதிலாக முதலில் நம் அணுகுமுறையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். கோபத்திற்கு பதிலாக பொறுமையை தேர்ந்தெடுங்கள். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக உரையாடலை தேர்ந்தெடுங்கள். தீர்ப்பு வழங்குவதற்கு பதிலாக புரிதலை தேர்ந்தெடுங்கள். அப்பொழுது உறவுகள் மெதுவாக மலரத் தொடங்கும். ஒரு தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், அன்பு கொடுக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் அவை அழகாக வளர்கின்றன. உறவுகளும் அதே போன்றவை. அவற்றிற்கு நேரம் தேவை, அக்கறை தேவை, மரியாதை தேவை, அன்பு தேவை. முக்கியமாக நல்ல எண்ணங்கள் தேவை. நீங்கள் உங்கள் மனதில்
மற்றவர்களைப் பற்றிய நல்ல எண்ணங்களை வளர்த்தால் உங்கள் வார்த்தைகளும் மென்மையாக மாறும். உங்கள் செயல்களும் அன்பாக மாறும். அந்த அன்பு மீண்டும் உங்களிடமே திரும்பி வரும். இறுதியாக ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் இறுதியில் நாம் நினைவு கூறுவது நம் வங்கி கணக்கில் இருந்த எண்ணிக்கையை அல்ல, நம்முடன் சிரித்த முகங்களை, நம்மை புரிந்து கொண்ட மனிதர்களை, நாம் அன்பு செலுத்திய உறவுகளை. அதனால் இன்று முதல் உங்கள் எண்ணங்களில் அன்பை விதையுங்கள். உங்கள் வார்த்தைகளில் மரியாதையை விதையுங்கள். உங்கள் செயல்களில் கருணையை விதையுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மட்டுமல்ல, அர்த்தம் உள்ளதும் நிறைவானதும் அன்பு நிறைந்ததுமான ஒரு அழகான பயணமாக மாறும். அத்தியாயம் 5. மன ஆரோக்கியமும் மீண்டெழும் திறனும். வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் எங்கே நடக்கின்றன தெரியுமா? வெளி உலகத்தில் அல்ல, நம் மனதிற்குள்ளே. வெளியில் சிரித்துக் கொண்டிருக்கும் பல மனிதர்கள் உள்ளுக்குள் அமைதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் அவர்களின் மனதில் எண்ணற்ற கேள்விகள், பயங்கள், பதற்றங்கள், எதிர்பார்ப்புகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நவீன வாழ்க்கை நமக்கு வசதிகளை அதிகமாக கொடுத்திருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் மன அழுத்தத்தையும் அதிகரித்திருக்கிறது. நாளை என்ன நடக்கும்? இந்த வேலை நிலைக்குமா? என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குமா? நான் எடுத்த முடிவு சரியா? இந்த கேள்விகள் அனைத்தும் மெதுவாக மனதை சோர்வடையச் செய்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தை உருவாக்குவது பெரும்பாலும் நிகழ்வுகள் அல்ல, அந்த நிகழ்வுகளை பற்றி நாம் உருவாக்கும் எண்ணங்கள்தான். ஒரு சிறிய பிரச்சனையை மனம் 100 விதமாக பெரிதுபடுத்தி காட்டும். இன்னும் நடக்காத விஷயங்களை நடந்துவிட்டது போல கற்பனை செய்யும். அதனால் எதிர்காலத்தை நினைத்து பயமும், கடந்த காலத்தை நினைத்து குற்ற உணர்ச்சியும் நம்மை நிகழ்காலத்தில் வாழவிடாமல் தடுக்கின்றன. நிகழ்காலம் மட்டுமே நம் கையில் இருக்கிறது, ஆனால் நம் மனம் பெரும்பாலும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் அலைந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து வெளியே வர ஒரு எளிய பழக்கத்தை உருவாக்கலாம். உங்கள் மனதில் வரும் கவலைகளை மனதிற்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உங்களை பயமுறுத்தும் ஒவ்வொரு எண்ணத்தையும் எழுதுங்கள். எழுதிய பிறகு அவற்றை 2 பகுதிகளாக பிரியுங்கள். முதல் பகுதி என்னால் மாற்றக்கூடிய விஷயங்கள். 2வது பகுதி என்னால் மாற்ற முடியாத விஷயங்கள். உதாரணமாக, ஒரு தேர்வுக்கு தயாராகுவது உங்கள் பொறுப்பு. தினமும் படிப்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நேரத்தை சரியாக பயன்படுத்துவது உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் முடிவுகள் வெளியாகும் நாள் என்ன மதிப்பெண் வரும் என்பதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வேலைக்கான நேர்காணலுக்கு தயாராகலாம். உங்கள் திறமையை மேம்படுத்தலாம். தன்னம்பிக்கையுடன் பேசலாம். ஆனால் இறுதியில் யார் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையின் உண்மை. நம் சக்தியை நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக செலவழிக்கும் போது மனம் சோர்ந்து போகிறது. ஆனால் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் செயல்களில் கவனம் செலுத்தும் போது தன்னம்பிக்கை வளரத் தொடங்குகிறது. அமைதியான மனதை உருவாக்க இன்னொரு சக்தி வாய்ந்த வழி அமைதியாக சில நிமிடங்கள் அமர்வது. ஒவ்வொரு நாளும் 5 அல்லது 10 நிமிடங்கள் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்கிறது, மூச்சு வெளியே வருகிறது. அவ்வளவுதான். மனம் அலைந்தால் மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். இந்த எளிய பழக்கம் மனதை மெதுவாக அமைதிப்படுத்தும். எண்ணங்கள் குறையாது, ஆனால் அவை உங்களை ஆள முடியாத நிலை உருவாகும். வாழ்க்கையில் சவால்கள் வராமல் இருக்காது, தோல்விகள் வராமல் இருக்காது, ஏமாற்றங்கள் வராமல் இருக்காது. ஆனால் அந்த ஒவ்வொரு அனுபவத்திற்கு பிறகும் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன்தான் மனிதனை வலிமையானவனாக மாற்றுகிறது. ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது? ஒரு முறை விழுந்தவுடன் அது முயற்சியை கைவிடுவதில்லை. மீண்டும் எழுகிறது, மீண்டும் நடக்க முயற்சி செய்கிறது. இறுதியில் நடக்க மட்டுமல்ல, ஓடவும் கற்றுக்கொள்கிறது. வாழ்க்கையும் இதே பாடத்தையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
விழுவது தோல்வி அல்ல, விழுந்த இடத்திலேயே இருப்பதுதான் உண்மையான தோல்வி. ஒவ்வொரு சவாலும் உங்களை உடைப்பதற்காக வருவதில்லை, உங்களை வலிமையாக்குவதற்காக வருகிறது. ஒவ்வொரு நிராகரிப்பும் உங்களை நிறுத்துவதற்காக வருவதில்லை, சரியான பாதையை நோக்கி திருப்புவதற்காக வருகிறது. ஒவ்வொரு கஷ்டமும் உங்கள் பொறுமையை வளர்க்கிறது. ஒவ்வொரு தடையும் உங்கள் மன உறுதியை உருவாக்குகிறது. உங்கள் மனத்திடம் தினமும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்கள். என்னால் இதை சமாளிக்க முடியும். இந்த கடினமான காலமும் கடந்து போகும். நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாகிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் வாக்கியங்கள் அல்ல, அவை உங்கள் மனதிற்கான புதிய திசைகள். நீங்கள் தொடர்ந்து என்ன சொல்லிக் கொள்கிறீர்களோ உங்கள் மனம் அதையே நம்பத் தொடங்கும். அதனால் உங்களிடம் அன்பாக பேசுங்கள், உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை விட்டுவிடுங்கள். மன அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்ட மனம். இப்பொழுது இந்த பயணத்தின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பயணம் முழுவதும் ஒரு மையக் கருத்தை மட்டுமே நமக்கு நினைவூட்டுகிறது. எண்ணங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு சிறிய எண்ணம் ஒரு வார்த்தையாக மாறுகிறது. அந்த வார்த்தை ஒரு செயலாக மாறுகிறது. அந்த செயல் ஒரு பழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்கம் நம் குணமாக மாறுகிறது. இறுதியில் அந்த குணமே நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. எனவே வாழ்க்கையை மாற்ற பெரிய அதிசயங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று ஒரு நல்ல எண்ணத்தை தேர்ந்தெடுங்கள். இன்று ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்கள். இன்று ஒரு சிறிய நல்ல செயலை செய்யுங்கள். இந்த 3 சிறிய மாற்றங்கள் நாளை ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும். உங்கள் மனதை நீங்கள் பாதுகாத்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்தால் உங்கள் எதிர்காலமும் அதே தரத்தில் உருவாகும். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தொடர்ந்து எந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ மெதுவாக நீங்கள் அதே மனிதராக மாறத் தொடங்குகிறீர்கள். எனவே பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள். சந்தேகத்தை விட தன்னம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள். கவலையை விட செயல்பாட்டை தேர்ந்தெடுங்கள். எதிர்மறையை விட நேர்மறையை தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் வெளியில் தொடங்குவதில்லை, அது உங்கள் மனதில் தோன்றும் ஒரு புதிய எண்ணத்தில் தொடங்குகிறது. நண்பர்களே, இந்த பயணத்தின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். ஆனால் உண்மையில் இதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இன்று நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு தகவலாக மட்டும் உங்கள் மனதில் நிற்கக்கூடாது. அது ஒரு விதையாக மாற வேண்டும். ஏனென்றால் ஒரு விதை ஒரே நாளில் மரமாக மாறுவதில்லை. ஆனால் தினமும் அதை பராமரித்தால் ஒரு நாள் அது நிழல் தரும் அளவிற்கு வளர்கிறது. அதே போல இன்று முதல் உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். எதிர்மறையான ஒரு எண்ணம் வந்தால் அதை நம்புவதற்கு முன் ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த எண்ணம் என்னை முன்னேற்றுகிறதா அல்லது பின்னோக்கி இழுக்கிறதா? பயம் வந்தால் தைரியத்தை தேர்ந்தெடுங்கள். சந்தேகம் வந்தால் நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள். தோல்வி வந்தால் பாடத்தை தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதியை தேர்ந்தெடுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எதிர்காலத்தை ஒரு பெரிய முடிவு மாற்றுவதில்லை, நீங்கள் தினமும் தேர்ந்தெடுக்கும் சிறிய எண்ணங்களும் சிறிய செயல்களும் தான் அதை உருவாக்குகின்றன. இன்று நீங்கள் உங்களுக்குள் பேசும் வார்த்தைகள் நாளை உங்கள் நம்பிக்கையாக மாறும். இன்று நீங்கள் உருவாக்கும் நம்பிக்கை நாளை உங்கள் செயலாக மாறும். இன்று நீங்கள் தொடர்ந்து செய்யும் செயல்கள் ஒரு நாள் உங்கள் அடையாளமாக மாறும். அதனால உங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் இன்னும் வெளிவராத அளவற்ற திறமைகள் இருக்கின்றன. இன்னும் தொடங்காத கனவுகள் இருக்கின்றன. இன்னும் எழுதப்படாத ஒரு அழகான வாழ்க்கை கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த கதையின் எழுத்தாளர் வேறு யாரும் இல்லை, நீங்கள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையையோ ஒரு சிறிய நம்பிக்கையையோ கொடுத்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். இதே போன்ற மன வளர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான உள்ளடக்கங்களை
தொடர்ந்து பார்க்க இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்த வீடியோவில் உங்களை அதிகமாக தோட்ட ஒரு வரி எது, அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சிந்தனை என்ன, அதை கீழே கமெண்டில் பகிருங்கள். உங்கள் ஒரு கருத்து இன்னொருவரின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை ஏற்றக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய எண்ணத்தில் தொடங்குகிறது. அந்த எண்ணத்தை இன்று விதையுங்கள். நாளை உங்கள் வாழ்க்கை அதிசயமாக மலரும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.